என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ரதசப்தமி பாவங்களை போக்கும் அதன் பலன்களும். பீஷ்மருக்கு முக்தி கிடைத்த நாள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கு அருளிய பீஷ்ம குருட்சேத்திர போரில் பீஷ்மர் அர்ஜுனன் அம்புகளால் தாக்கப்பட்டு வீழ்ந்தார். உத்தராயண புண்ணியகாலம் வரை அம்பு படுக்கையில் படுத்திருந்த பீஷ்மர் குருதி கசியும் உடலோடு பாண்டவர்களுக்கு தர்மத்தை போதித்தார், உபதேசித்தார். பீஷ்மர் ஒரு புண்ணிய புருஷனும் ஆனாலும் துரியோதனின் அரசில் பங்கேற்று அவர் அளித்த உணவை உண்டதால் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள பீஷ்மர் இவ்வாறு அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். தர்மங்களை எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காக கண்ணன் சொல்ல அர்ஜுனன் கேட்டது கீதை. அதேபோல் பீஷ்மர் சொல்ல கண்ணன் கேட்டது, உடனிருந்து கேட்டது விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிய காரணத்தினால் பீஷ்மர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கின. பீஷ்மரின் உடலை வியாச மகரிஷி சூரிய தேவனுக்கு உகந்த ஏற்கமலைகளால் அலங்கரித்தார். அந்த நிலையிலே சூரிய தேவனை வணங்கி பீஷ்மர் தியானத்தில் ஆழ்ந்த அற்புத முக்தியற்றார். பீஷ்மரை வியாசர் ஏற்கமிலை கொண்டு அலங்கரித்த தினமே ரதசப்தமி என்ற திருநாள். அதேபோல் சிவன் நாராயணர் அம்சம் சூரியன். உலகத்திலேயே ஒளி வழங்கும் சூரியனை சில அம்சமாக கொண்டு சிவசூரியன் எனும் விஷ்ணுவின் அம்சமான சூரிய நாராயணன் என்றும் சொல்வார். இவர் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக சிவவியாக்கியங்கள் கூறுகின்றன. நாராயணனின் அம்சமாகவும் சூரியன் இருப்பதால் ரதசப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் சூரிய பிரபிலிருந்து 7 வாரங்கள் பெருமாள் ஏழ பண்ணி பிரம்ம உற்சவம் சேவிக்கிற புண்ணியமே ரதசப்தமி உற்சவம். திருப்பதி கோவில், ஸ்ரீரங்கம் என்று திவ்ய தேசங்களில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அப்பேற்பட்ட உகந்த நாளை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அதை போற்றி அந்த நாளில் நமக்கும் நல்ல நடத்த வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியரை பிரார்த்தனை, சூரிய நாராயணனை பிரார்த்தனை பண்ணி நல்லதே நடக்க எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடியிலே சரணம்.